ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்க தோலை எடுத்து போட்டு சாப்பிட்றது தான் கஷ்டமாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சி நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு லஞ்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்புமிளகாய் தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்காக உப்பு, குழம்புமிளகாய் தூள் இல்லைன்னா சில்லி பவுடர், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.